dear students friends, நீங்க லாஸ்ட் வீடியோக்கு எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் தான் என்னைய இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு தூண்டுச்சு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட்ல பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது என்னன்னு சொல்லிட்டு எந்த ஆத்தர் படிச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அக்கார்டிங் டு மீ என்ன தெர்மோடைனமிக்ஸ்னாவே ரெண்டு ஆத்தர் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. என்னென்ன யாருன்னா பார்த்தீங்கன்னா பிகே நாக். இந்த புக்கை நீங்க சூஸ் பண்ணணும்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கணும்னா நியூமரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ரொம்ப நம்ம வந்து ப்ராப்ளம் மட்டும் தான் பேஸ்டா இருக்கும். எனக்கு கான்செப்ட்ல அவ்வளவு தேவையில்லை. எனக்கு ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் போகணும்னா யூ கேன் கோ ஃபார் பிகே நாக். அல்லது எனக்கு கான்செப்ட்லயும் அட் த சேம் டைம் கான்செப்ட்லயும் நான் சேமா இருக்கணும், ப்ராப்ளம்ஸ்லயும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா யூ கேன் கோ ஃபார் சென்ஜேல் அண்ட் போல்ஸ். சென்ஜேல் அண்ட் போல்ஸ். ஓகே, யூ கேன் சூஸ் எய்தர் புக் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ரெண்டு புக்குமே நாம எடுத்து அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம இப்ப கோ த்ரூ பண்ணிட்டு தான் நம்ம கிளாஸை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரெண்டு புக்கோட கலவை தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். சரியா? கான்செப்டுக்குள்ள போலாங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மோடைனமிக்ஸ்னாவே என்னன்னா சம்திங் லைக் தெர்மல் ஆர் தெர்மோ. இந்த தெர்மல்னாவே ஹீட் அல்லது டெம்பரேச்சர். இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு டெம்பரேச்சர் டிராவல் ஆயிடுது இல்லையா? அது டைனமிக்ஸ்னா என்ன? சம்திங் மூவிங்ல இருக்கு, சம்திங் மோஷன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் ஆகுறப்ப என்னென்ன சேஞ்சஸ், அந்த டிராவல் ஆகிற டெம்பரேச்சர் அந்த சிஸ்டத்துல என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வருது அதை பத்தி படிக்கிற போறதுக்கு பேர் தான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் இஸ் a எனர்ஜி. அந்த எனர்ஜி ஒரு சிஸ்டத்துல போறப்ப அது கிரியேட் பண்ற இம்பாக்ட் தான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இப்போ இதை பத்தி படிக்கிறப்ப 3 E's நமக்கு ஞாபகம் வரும். 3 E. இந்த 3 E என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈக்விலிபிரியம், எனர்ஜி, entropy. ஈக்விலிபிரியம், எனர்ஜி, என்ட்ரோபி. இது மூணு பத்தி டோட்டலா படிக்கிறது தான் இந்த தெர்மோடைனமிக்ஸ். ஈக்விலிபிரியம்னா என்னப்பா? ஈக்விலிபிரியம் தெர்மோடைனமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம மூணு வகையா பிரிச்சுக்கிறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் ஈக்விலிபிரியம், ரெண்டாவது கெமிக்கல் ஈக்விலிபிரியம், மூணாவது மெக்கானிக்கல் ஈக்விலிபிரியம். இதுதான்ப்பா ஈக்விலிபிரியம்னா we can portray that thermal equilibrium, chemical equilibrium, mechanical equilibrium. Okay, what is that meaning? thermal equilibrium னா என்னடாப்பா? thermalன்ற வேர்ட் இருக்கு. thermal means something temperature. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கம்பி எடுத்துக்கங்களேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டீலும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டீல் இருக்கு. ஓகே, assume this is a marker, this is a duster, but now assume this is a steel and this is also some kind of steel. ஓகே, இப்போ இது வந்து இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அட்டைன் ஆயிடுச்சு, இதுவும் இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அட்டைன் ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டுமே அட்டைன் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டுத்துக்குள்ள எந்தவித டெம்பரேச்சர் சேஞ்சஸுமே இருக்காது. இது ரெண்டுத்துக்குள்ள எந்தவித சேஞ்சஸுமே இருக்காது. which means temperature mostly exist. டெம்பரேச்சர் ஃபுல் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அதுக்குள்ள இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு டெம்பரேச்சர் டிராவல் ஆகாது. அதுதான் தெர்மல் ஈக்விலிபிரியம்.
ஓகே next is chemical equilibrium. Chemical equilibrium na ரெண்டு சிஸ்டத்துக்கும் there is no any chemical interaction between them. இதுக்கும் chemical equilibrium எதுவுமே இருக்கா. ஓகே மூணாவது என்ன mechanical equilibrium. Mechanical equilibrium. As a mechanical engineer உங்களுக்கு என்ன வரணும், மெக்கானிக்கல்னாவே உங்களுக்கு என்ன தோணும், something like force, displacement இல்லையா, அதுதான் force and displacement. இது எல்லாமே வந்து equilibrium ஆச்சு. There is no transaction between force and displacement. எந்த ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு force அல்லது displacement transaction இருக்காது. Full and full exist. ஓகே இதுதான் thermal equilibrium, chemical equilibrium, mechanical equilibrium. ஓகே அடுத்து எனர்ஜி. எனர்ஜியை நீங்க ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க. ஆற்றல், எனர்ஜினா தமிழ் என்ன, ஆற்றல். ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும். அதாவது என்னன்னா எனர்ஜி வந்து எந்த ஒரு சிஸ்டத்துல இருந்தாலுமே அந்த எனர்ஜியை one kind of energy other kind of energy convert பண்ணிட்டு நம்மளோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாசில்னு பாத்தீங்கன்னா நாசிலோட பர்பஸ் என்ன, பிரஷர் இன்க்ரீஸ் பண்றது, பிரஷர் வந்து இன்க்ரீஸ் பண்றது கொடுக்கறதா. அதுக்கு வந்து என்ன பண்றது, நார்மலா வாட்டர் லிக்விட் வந்து நார்மலான ஃபோர்ஸ் வருது, சடனா அந்த நாசிலுக்குள்ள என்ட்ரி ஆனோனே அதோட பிரஷர் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்போ ஒரு வகையான எனர்ஜியை இன்னொரு வகையான எனர்ஜியை புஷ் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேரு தான் என்னது, எனர்ஜி. ஒரு வகையான எனர்ஜியை இன்னொரு வகையான எனர்ஜியா மாத்தலாம், அதுதான் எனர்ஜி. இந்த எனர்ஜினால இந்த சிஸ்டத்துல என்னென்ன சேஞ்சஸ் வருது அதை பத்தி படிக்கிறது தான் இந்த எனர்ஜி. அடுத்தது என்ன, என்ட்ரோபி. என்ட்ரோபி இஸ் மை டியர், என்ட்ரோபி இஸ் a vast topic. என்ட்ரோபி இங்க என்ட்ரோபி எதுல வரும்னா செகண்ட் லெவல் படிக்கிறப்ப வரும். என்ட்ரோபி எதுல வரும்னா செகண்ட் லெவல் நீங்க போறப்ப தான். என்ட்ரோபினா என்ன, என்ட்ரோபினால நம்ம இந்த சிஸ்டத்துல என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது அதை பத்தி ஃபுல்லா படிக்கிறது தான் இந்த என்ட்ரோபி. ஓகே அது நம்ம அந்த டாபிக் வரப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்ட்ரோபினா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே இது புரிஞ்சா, ஈக்விலிபிரியம், எனர்ஜி, என்ட்ரோபி என்ன பேசிக்கா புரிஞ்சா, இது புரிஞ்சாதான் நாம அடுத்த கான்செப்டுக்குள்ளேயே போக முடியும். சரியா? அடுத்தது போலாமா? அடுத்தது சிஸ்டம். சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்டரி அப்படின்னு ஒரு மூணு பேர் சொல்லியிருக்கு இல்லையா. சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்டரி அப்படின்னா என்ன, வாட் இஸ் மீன் பை சிஸ்டம்? சிஸ்டம்னா according to thermodynamic point of view, what is my consideration, that is system. What is my consideration அல்லது where is my focus, that is my system. இப்போ as a teacher என்னோட சிஸ்டம் என்னவா இருக்கும், என்னோட ஃபோக்கஸ் எங்கவா இருக்கும், ஸ்டூடெண்ட் ஆகிய உங்க மேல தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்கும், என்னோட கன்சிடரேஷன் எங்க இருக்கும், உங்க மேல தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ நீங்க தான் என்னோட சிஸ்டம். சரௌண்டிங் என்னன்னா apart from my system, apart from my system, that is called surrounding. அதாவது எனக்கு நீங்க தான் சிஸ்டம், உங்களை தவிர மீதி எல்லாமே எனக்கு வந்து சரௌண்டிங், அதுக்கு பேர் தான் சரௌண்டிங். The term which is separated from system to surrounding, that is called boundary. நல்லா கவனிச்சுக்கங்க, the term which is separated from system to surrounding, that is called boundary. அதாவது உங்களையும் இந்த சரௌண்டிங்கையும் ஏதாவது ஒன்று பிரிக்குதோ, உங்க வாளார் ஏதாவது ஒரு செவுரு உங்களை பிரிக்கலாம், உங்க சிஸ்டத்தையும் உங்க சரௌண்டிங்கும் ஏதாவது ஒன்று பிரிக்கலாம், அல்லது இமேஜினரியா நானே திங்க் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு இங்க ஒரு கோடு போகுது, இந்த கோடு தான் சிஸ்டத்தையும் சரௌண்டிங் பிரிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் அஷ்யூம் பண்ணிக்கலாம். அதுதான் சிஸ்டம், சரௌண்டிங் அண்ட் பவுண்டரி. ஸோ பவுண்டரி மே ரியல் ஆர் இமேஜினரி, that is our consideration. Boundary may real or imaginary. Okay, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப பாருங்க, இதுதான் சிஸ்டம் and இதுதான் சரௌண்டிங். சரியா? இப்போ சிஸ்டம்
or imaginary. சரியா? இதுதான் system surrounding boundary. புரிஞ்சா? System means nothing but where is our focus, that is called system. Apart from our focused point, that is surrounding, the term which is separating system and surrounding, that is called boundary. Boundary may real or imaginary. I hope you understand on this point. Okay, next move ஆகலாமா? Next move ஆகறப்ப நமக்கு சிஸ்டம்னு நான் சொன்னேன். சிஸ்டம்னு நான் ஒரு வேர்ட் காயின் பண்ணிருக்கேனா? இப்போ இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா என்ன வகையான பிரிக்கலாம்னா சிஸ்டம், ஓபன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் and isolated system. இந்த மூணு வகையா பிரிச்சுக்கலாம். ஓபன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், isolated system. What is that? Yes. First one is open system, closed system, isolated system. Okay, open system, closed system, isolated system, which means open system na அந்த சிஸ்டத்துக்குள்ள எனர்ஜி அண்ட் மாஸ் டிரான்சாக்ஷன் ஆகும். அதாவது இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் இருக்குன்னா சோ சின்ஸ் இது வந்து ஓபன் சிஸ்டம், அது அப்பனா இந்த இடத்துல சம் ஏதாவது ஒரு கேப்ல, இந்த கேப்ல என்ன ஆகும்னா ஓபன் சிஸ்டம் இல்லையா, ஓபன் சிஸ்டம்னா இதுக்குள்ள என்ன ஆகும்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும், அட் த சேம் டைம் மாஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த சிஸ்டத்துக்குள்ள எனர்ஜி as well as mass இது ரெண்டுமே உள்ளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது இதுதான் சிஸ்டம், சிஸ்டத்துக்குள்ள எனர்ஜி as well as mass transaction takes place. That is called open system. Okay, ரெண்டாவது என்னன்னா closed system. What is mean by closed system? Yes, closed system னா அதுக்குள்ள என்ன நடக்கும்னா only one transaction, that is energy transaction. உள்ளுக்குள்ள என்ன ஆகும்னா இந்த மாதிரி எனர்ஜி மட்டும் தான் டிரான்சாக்ஷன் ஆகும், மாஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஆகாது. அப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்டன், இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மென்ட்ல இது எப்படி ஒரு இருந்துச்சுன்னா full and full closed. சோ அப்போ full and full closedனா இதுக்குள்ள வந்து இந்த பிஸ்டனுக்குள்ள மாஸ் என்டர் ஆகிறதுக்கு there is no chance, but yes there is energy transaction. எனர்ஜி மட்டும் தான் டிரான்சாக்ஷன் ஆகும், எனர்ஜி மட்டும் தான் டிரான்சாக்ஷன் ஆகும், மாஸ் டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு there is no chance my dear. ஓகே, புரிஞ்சா? ஓபன் சிஸ்டம்னா எனர்ஜி and mass there is transaction, and closed system na there is only transaction, energy, mass transaction agadhu there is no chances of transaction of mass. Okay, I hope you understand. Next ennu pathina isolated system. Isolated system na neither mass nor energy transaction take place. அதாவது எனர்ஜியும் டிரான்சாக்ஷன் ஆகாது, மாஸும் டிரான்சாக்ஷன் ஆகாது. வாட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோலேட்டட் சிஸ்டம்னா, நீங்க ஃப்ளாஸ்க் உங்க அம்மா அப்பா ஏதோ கொடுத்துருப்பாங்க, ஃப்ளாஸ்க் பார்த்துருக்கீங்களா, ஃப்ளாஸ்க், அந்த ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃப்ளாஸ்க்குள்ள இருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா எனர்ஜியும் டிரான்சாக்ஷன் ஆகாது, மாஸும் டிரான்சாக்ஷன் ஆகாது. நீங்க போட்டது போட்டபடியே இருக்கும். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் isolated system, which means neither energy nor mass transaction takes place. Okay, புரிஞ்சா? Open system, closed system, isolated system. I hope you understand. Open system means only energy and mass transaction takes place. Closed system means only energy takes place. Isolated system means neither mass nor energy takes place. Okay, next
நாமன்கிளச்சர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நாம டீப்பா உள்ள போறதுக்கு முன்னாடி நாமன்கிளச்சர்னா வாட் இஸ் மீன் நாமன்கிளச்சர்னா நாம எந்தெந்த சப்ஜெக்ட் எந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சாலுமே அந்த சப்ஜெக்ட் என்னென்ன யூனிட்ல டினோட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன யூனிட்ல நம்ம மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம thermodynamics இந்த சப்ஜெக்ட் வந்து thermodynamics full and full we are going to deal with the temperature. So what is the unit of temperature? Yes, temperature. நாம இதற்கு படிச்சல temperature degree celsius படிச்சிருப்போம். But thermodynamics point of view ல வந்து only temperature எதுல சொல்லணும், கெல்வின்ல சொல்லணும். ஓகே, யூனிட் வந்து கெல்வின். கெல்வின்னா என்ன பண்ணுவீங்க, டிகிரி இருந்து கெல்வினுக்கு மாத்திரம் என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ரொஃபசர் சொல்றாரு 37 டிகிரி செல்சியஸ் சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த 37 டிகிரி செல்சியஸ் இருந்து 37 plus 273 ஆட் பண்ணீங்கன்னா automatically this degree celsius is converted to Kelvin. When you add this 273, that is automatically change into Kelvin. Okay, next pressure வந்து நம்ம only we are focused on fluid dynamics, but yes இங்க pressure இருக்கும். pressure வந்து என்ன சொல்லணும், pressure unit pascal or இல்ல pascalனே நம்ம சொல்லிக்கலாம். we don't get any confusion. pascal pressure ஓட யூனிட் என்ன, pascalல சொல்றோம். சரியா? temperature kelvin, pressure pascal. ஓகே, இப்போ pressure னா என்னன்னு கேக்குறீங்களா? pressure means nothing but force per, அதாவது ஒரு பர்టిక్యులர் ஏரியால நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கிறேன் அந்த பர்టిక్యులர் ஏரியால. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ் பார்த்தோம் இல்லையா. ஸ்ட்ரெஸ் நான் சொல்றப்ப என்ன சொன்னேன், எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கிறோம் ஒரு பர்టిక్యులர் ஏரியாக்கு. அதேதான்ப்பா பிரஷரும், எவ்வளவு ஒரு பிரஷர் கொடுக்கிறேன் ஒரு பர்టిక్యులர் ஏரியாக்கு. அப்ப யூனிட் என்னவா இருக்கும், ஃபோர்ஸ் பெர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அப்ப ஃபோர்ஸ் ஓட யூனிட் என்ன, நியூட்டன். ஏரியாவோட யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். அப்போ பாஸ்கல் ஆர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம் இல்லையா. அப்போ நீங்க எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம், நீங்க பாஸ்கல்னே எடுத்துக்கோங்க. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அக்கார்டிங் டு அந்த ப்ராப்ளம் எது கொடுத்துருக்காங்களோ நம்ம அதில் எடுத்துக்கலாம். சரியா? பாஸ்கல் ஆர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இதுதான். டெம்பரேச்சர் வந்து கெல்வின்ல எடுத்துக்கணும். சரியா? அடுத்து இப்பதான் மெயின் கான்செப்டுக்குள்ளேயே போறோம். மெயின் கான்செப்டுக்குள்ளே இப்பதான் போறோம். தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 0th லா, 1st லா, 2nd லா, இந்த 3 லாவா பிரிச்சுக்கலாம். தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 0th லா, 1st லா and 2nd லா. 0th லா பத்தி நம்ம இப்ப என்னன்னு பார்க்கலாம். 0th law of thermodynamics. Okay, 0th law of thermodynamics. What is that? 0th law of thermodynamics. Yes, நல்லா கவனிச்சுக்கங்க. இது பாடி A, பாடி B, இது பாடி C. When body A is thermally equilibrium with body C, when body E is separately thermally equilibrium with body C, at that time body A and body B is thermally equilibrium. Once again I'm going to repeat that. Body A is thermally equilibrium with body C. Separately body B is thermally equilibrium with body C at the time, which means body A and body B is thermally equilibrium. Here இந்த C இருக்கு இல்லையா, இதுதான் தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர் அல்லது தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியா ஆக்ட் ஆகுது. ஒண்ணுமே இல்லப்பா, பாடி ஏவும் பாடி A பாடி C தெர்மலி ஈக்குலிபிரியமா இருக்குது. தெர்மல் ஈக்குலிபிரியம் இப்ப நான் சொன்னேன். அதாவது இந்த பாடி இந்த பாடிக்கும் இந்த பாடிக்கும் there is no thermal, அதாவது டெம்பரேச்சர் எந்த டிரான்சாக்ஷனும் இல்ல. அதே மாதிரியே செப்பரேட்டடா பாடி B க்கும் பாடி C க்கும் எந்த டிரான்சாக்ஷனுமே இல்ல, டெம்பரேச்சர் எந்த டிரான்சாக்ஷனுமே இல்ல.
அப்படிங்கிற பட்சத்துல இந்த பாடி ஏக்கும் பாடி பிக்கும் இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா தெர்மலி ஈக்லிபிரியம் இருக்குமா அதுதான் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இத சொன்னவர் யாருன்னா ஆர்ஹெச் ஃபவுலர். சரியா? அப்போ ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்மளுக்கு முதல்ல டெம்பரேச்சர் பத்தி சொல்றதே இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். சரியா? I hope you understand at this point. Zeroth law of thermodynamics na, when body A is thermally equilibrium with body C and body B is separately equilibrium with body C, at that time body A and body B is thermally equilibrium. This is zeroth law of thermodynamics. Okay? இப்போ இன்னொன்னு இந்த zeroth law of thermodynamics சொன்னப்ப நம்மளுக்கு ஞாபகம் வருது quasi-static process. Quasi-static process. Quasi-static. What is meant by quasi-static? Quasi-static na the process is infinitely slow process. Infinitely slow process, that is called quasi-static process. அதாவது ஒரு பர்టిక్యులர் ஏரியா இருந்து இன்னொரு, அதாவது இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் இருக்குது, இந்த பிஸ்டனுக்கு மேல இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சிட்டீங்க. வெயிட் வச்சதுக்கு அப்புறம் இந்த வெயிட்ட வந்து நீங்க n நம்பர் ஆஃப் டைம் வெட்டிக்கணும். ஸ்மாலா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வெட்டிட்டீங்க. அப்போ இந்த வெயிட் வந்து ஒவ்வொன்னா எடுக்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிஸ்டன் மேல போகுமா? இந்த ஒரு வெயிட் எடுத்துட்டீங்க, அப்போ இது என்ன ஆகும், கொஞ்சமா மேல போகும். இது எடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் மேல போகும். இது எடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் மேல போகும். அப்போ இந்த ஸ்லோ process இருக்கு இல்லையா, இந்த ஸ்லோ process தான் quasi-static process. இது ரியல் டைம்ல இந்த quasi-static process applicable? No, there is no applicable in real time. There is no quasi-static process and all. Only imaginary அல்லது theoretical point of view தான் இந்த quasi-static process யூஸ் பண்றோம். புரிஞ்சா? quasi-static process na, that is slow process அல்லது infinitely slow process. Only theoretical point of view we are mentioning, we are using that quasi-static process. Okay? அடுத்து என்ன, ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ்னா என்னப்பா? ஐடியல் கேஸ்னா ஒண்ணுமே இல்ல, அந்த கேஸ்ல பிரஷர் பாத்தீங்கன்னா லோ பிரஷரா இருக்கும், டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சரா இருக்கும். ஓகே? ஐடியல் கேஸ் na there is pressure, which is low and there is a high temperature. This is called ideal gas. இதை எப்படி denote பண்ணலாம்? PV is equal to mRT, where P stands for pressure, where V stands for volume, where M stands for mass, where R stands for characteristic gas constant, characteristics gas constant, where T stands for temperature in Kelvin. Okay, இதுதான் ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன். is equal to mRT. ஐடியல் கேஸ்னா pressure which is low, high temperature. இதுதான் ஐடியல் கேஸ்.
ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன, தெர்மோடைனமிக்ஸோட பேசிக்ஸ் பிளஸ் 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் நம்ம இதில் பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னன்னா, இந்த க்ளோஸ்டு சிஸ்டத்தில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் எப்படி ஒர்க் ப்ராசஸ் ஆகுது, எப்படி ஒர்க் டன் பண்ணுறாங்க, ஓப்பன் சிஸ்டத்தில் என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாம அப்கமிங் வீடியோவில் நாம சொல்கிறோம். சரியா? அப்போ இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியல, இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஏதாவது லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.